டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். தொடர்ச்சியாக பிரச்சாரங்களுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவர் பேசுகின்ற விஷயங்கள் ஒரு தலைவர் அப்படின்ற தகுதிக்கு ரொம்ப குறைவாக இருக்கு அப்படியான விமர்சனங்கள் வருது. அவர் என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறார் அப்படின்னா, என்ன திண்ணையில் படுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நீ சொல்ற, முதல்வரை பார்த்து சொல்றாரு. ஆனால் திருட்டுறையில் ஏறி வந்தவர் தானே முத்துவேல் கருணாநிதியே. திருட்டுறையில் ஏறி வந்த உனக்கே எவ்வளோ இருக்குன்னா, ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தேன், எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பேசுறாரு. திருட்டு ரயில் ஏறி வந்தவர்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு யதார்த்தம்னா, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து உழைப்பால் வந்தவனுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? வாயு நாக்கு இருக்குன்னா எது வேணாலும் பேசிடலாமா? ஏன் எங்களுக்கு பேச தெரியாதா? எங்களுக்கு நாக்கு இல்லையா? ஸ்டாலின் நாவடக்கம் தேவை. உங்க கட்சி துணை பொதுச்செயலாளர் திரு ராசாவை தட்டி கேட்க தெம்பு திராணி இல்லாத ஒரு முதலமைச்சர். ஆக ஒரு முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் ஒரு அப்பாவையே வீட்டில் சிறையில் அடைச்சிருக்கிறா, நாட்டு மக்களுக்கு என்ன கதி? அப்புறம் கலைஞரை வீட்டு சிறையில் வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஆராசாவே சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா இதுல இன்னும் உச்சபட்சமாக பால்டாயில் குடிச்சதெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது அப்படின்னு, அது ஒரு சமூக வலைதளங்களில் பேசப்படுகின்ற ஒரு வதந்தி, ஒரு அவதூறு. அந்த இந்த மூணு விஷயங்களையும் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் பேசியிருக்கிறாரு. இது குறித்து என்ன நினைக்கிறீங்க? அதாவது எடப்பாடி தமிழகத்தினுடைய மாபெரும் அம்மா அடிமைகள் இயக்கத்திலிருந்து தோன்றிய ஒரு தலைவர். இந்த மாபெரும் அம்மா அடிமைகள் இயக்கம் அப்படின்றது எம்ஜிஆர் காலத்திலேயே உருவாக்கப்பட்டது. எப்படி இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பிம்ப வழிபாடு, நட்சத்திர வழிபாடு அப்படியெல்லாம் இளைஞர்கள் கத்துறாங்களா, அழுகிறாங்களா, டிரான்ஸ்ஃபார்மர் ஏறுறாங்களா, இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டவர் எம்ஜிஆர். அதாவது தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு சித்தாந்தம், அரசியல் கொள்கை வழியே உறவு இல்லாமல், இப்போ உதாரணத்துக்கு இப்போ லெனினெல்லாம் எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசுகிறதேன்றது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ லெனின் ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால், தொண்டர்கள் அப்படின்னா லெனின் என்ன சொன்னார், என்ன எழுதினார், அவருடைய கருத்து சரியா, இப்படி தான் அந்த உறவு இருக்கும். அந்த வகையில் லெனின் நம்ம ஆதரிப்போம், மாவோவை ஆதரிப்போம் அப்படின்ற முறையில் இருக்கும். இல்லை இந்தியாவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா காந்தி, நேரு, நீங்கள் அந்த காலத்து காங்கிரஸ் தலைவர்கள் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இப்படித்தான் அது இருக்கும். ஆனால் எம்ஜிஆரே தொண்டர்கள் எதற்காக நேசிக்கிறாங்க? ராமாவரத்தில் கூட்டா சாப்பாடு போடுவார், அப்புறம் சினிமாலாம் நடிச்சிருக்கிறாரு, வெள்ளையாக இருக்கிறாரு, மீனவர்களின் நண்பனாக நடிச்சிருக்காரு, ரிக்ஷாக்காரனாக நடிச்சிருக்காரு, ஒரு ஏழையாக பிறந்து பணக்கார பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணுவார். இப்படி ஒரு நட்சத்திர வழிபாட்டின் மூலமாகத்தான் எம்ஜிஆரை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால் தமிழ்நாட்டில் இந்த பக்தி கலாச்சாரம் என்ற அடிமை கலாச்சாரம் எம்ஜிஆர் காலத்தில் துவங்கிருச்சு. அதை அப்படியே அச்சரம் பிசுகாமல் ஜெயலலிதா பின்பற்றுறாங்க. இவர் ஜெயலலிதா ஜானகிக்கும் பிரச்சனை வந்தபோது இவர் ஜெயலலிதா அணியில் சேவல் சின்னத்திலிருந்து போட்டி போட்டவர் எடப்பாடி. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அணியில் வந்துடுறாரு. ஜெயலலிதா 91 தமிழ்நாட்டின் இந்த ஆண்ட சாதி தலைவர்கள் எல்லாரையுமே தன் காலில் விழ வைத்து மீசையெல்லாம் அப்படி வச்சுருப்பாங்க. நம்மகிட்ட தனியாக பேசும்போது அந்த சாதி பெருமையெல்லாம் ஆண்ட பரம்பரை அது இதுன்னு பேசுவாங்க. ஆனால் அம்மா காலில் விழுந்து கும்பிடக்கூடிய ஒரு அடிமைகளாக தான் இருந்தாங்க. அப்படி தான் ஜெயலலிதா வச்சுருந்தாங்க. இந்த அடிமைகளினுடைய சைக்காலஜி என்ன அப்படின்னு சொன்னால், அடிமைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு ஜனநாயக முறைப்படி போராட மாட்டாங்க. ஒரு அடிமைத்தனமான ஒரு அழுவுணி ஆட்டம் தான் அவங்களுக்கு ஆட தெரியும். அந்த அழுவுணி ஆட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு, தொழிற்சங்கம்லாம் இல்லை. அவர் ஸ்டார் ஹோட்டலில் எழுதி போட்டிருப்பாங்க, கெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ரைட், அந்த காந்தியின் முழக்கம் இருக்குல்ல, அது மாதிரி அதனால் விருந்தினர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நம்ம பணிஞ்சு போகணும் அப்படின்றதுனால அவங்க விருந்தினர்கள் ஒரு ஸ்டாஃபை ஒரு முறைகேடாக நடத்துகிறாங்க அல்லது சுயமரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்கன்னா இவங்க திருப்பி ஒன்றும் பண்ண முடியாது, புகார் கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போகிற காஃபியில் துப்பி கொண்டு கொடுத்துருவாங்க. இதுதான் ஒரு அடிமைத்தனமான போராட்ட முறை.
ஒரு தொழிற்சங்கம் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே புகார் கொடுக்கலாம், அப்படி போராட்டம் பண்ணலாம். அதனால் எங்கெல்லாம் அடிமைகளாக இருக்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து போராடும் போது இப்படி தான் போராட்டம் பண்ணுவாங்க. இப்போ எடப்பாடி அதில் வந்து பயிற்றுவிக்கப்பட்டு அப்படி வந்தவர் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இவர் ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது கிட்டத்தட்ட ஒரு 1000 முறையாவது காலில் விழுந்து கும்பிட்டுருப்பார். அப்புறம் வந்து ஒரு 100 முறை ஜெயலலிதா காரு டயரை கும்பிட்டுருப்பார். ஜெயலலிதா ஹெலிகாப்டரில் பறந்தபோது அந்த திசையை நோக்கி வந்து ஒரு 100 முறை கும்பிட்டுருப்பார். அதனால் வந்து இந்த அம்மா பக்தியில் வளர்ந்த பல சீடர்களில் இவரும் ஒருத்தர். அடுத்தது ஜெயலலிதா இறந்த பிறகு சின்னம்மா அப்படின்னு சசிகலா வராங்க. அப்போ வந்து அம்மாவுக்கு காட்டின அதே பக்தி விசுவாசத்தை வந்து சின்னம்மாவுக்கும் காட்ட வேண்டிய ஒரு நேரம் வருது. சரி, இப்போ சின்னம்மாவுக்கு வந்து ஊழல் வழக்கில் வந்து தண்டிக்கப்பட்டாங்க, ஜெயிலுக்கு போகணும். இங்கே வந்து ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருக்கார். ஓபிஎஸ் இனிமேல் நம்ப முடியாது, 3 முறை இருந்துட்டாரு, அதில் பிரச்சனை. சரி, அப்புறம் அடுத்த முதலமைச்சர் யார் ஆக்கலான்னு எடப்பாடியை வந்து தெரிவு செய்கிறாங்க. எடப்பாடி வந்து அந்த ஏலத்தில் ஜெயிக்கிறாரு. ஒவ்வொரு எம்எல்ஏவும் எவ்வளோ, ஆமாம், கூவத்தூர் ஏலத்தில் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் காசு நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து அதில் வந்து சசிகலாவால் தெரிவு செய்யப்படுறார். தெரிவு செய்யப்பட்ட உடனேயே, முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட உடனேயே முதல்ல வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, முதலமைச்சராக நீங்கள் ஆன பிறகு முதல் கையெழுத்து என்ன போட்டீங்க அப்படி தான் கேட்பாங்க. இவர் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட உடனேயே பெஞ்சு வழியாக தவழ்ந்து போய் காலில் கும்பிட்டது தான் இவருடைய முதல் சாதனை. அப்படி இந்த அம்மா சின்னம்மா அடிமை கலாச்சாரத்தில், பக்தி கலாச்சாரத்தில் வந்து வளர்ந்த ஒரு முக்கியமான ஒரு சீடர் தான் எடப்பாடி. அதனால தான் வந்து நீங்கள் வெங்கையா நாயுடு வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு இங்கே உட்கார்ந்துக்கிட்டு, அதுக்கு பிறகு சசிகலா வந்து ஜெயிலுக்கு போன பிறகு நமக்கு வாய்த்த அடிமை சரியானவன் சொல்லி எடப்பாடியை வைத்து கொண்டு அதிமுகவை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பின்னாடி எடப்பாடி வந்து சசிகலாவை நீக்கிறது, தினகரனை நீக்கிறது, அப்புறம் வந்து 21 தேர்தலுக்கு பின்னாடி வந்து ஓபிஎஸ்ஸை நீக்கிறது, இது எல்லாமே வந்து பிஜேபியின் உதவியோடு செய்கிறார். சின்னம்மாவுக்கும் அம்மாவுக்கும் அடிமைத்தனமாக இருந்தவர் ஒரு மோடி அமித்ஷாக்கிட்ட வந்து அடிமைத்தனமாக இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. அவங்க ரொம்ப சுலபமாக இவரை வந்து வளைச்சி போட்டுற முடியும். அங்கே இவர் வந்து சுயமரியாதையெல்லாம் வந்து எதிர்பார்க்க தேவையில்லை. ராஜேந்திர பாலாஜிலாம் மோடி எங்கள் டாடி பேசினாரு சொல்லும்போது இது ஒன்று. அடுத்தது வந்து அவங்களுடைய அந்த இந்துத்துவா சித்தாந்தம் அப்படின்றது அம்மா கலாச்சாரத்திலே கலந்துருக்கு. ஜெயலலிதா இருக்கும்போதே கரசேவைக்கு அதிமுக தொண்டர்கள் போனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டாமல் வேறு எங்கே கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எடப்பாடி ஆட்சியில் தான் ராமர் கோவில் திறக்கப்படுகிறது. அதை வந்து இவர் எதிர்த்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக எதுவும் இவர் பேசவில்லை. பாரதிய ஜனதா கொண்டு வந்த சிறுபான்மையினருக்கு எதிரான எல்லா திட்டங்களையும் சட்டங்களையும் இவர் ஆதரித்தார். சிஏஏ உள்ளிட்டு, அப்புறம் வேளாண் மசோதாக்கள், இப்போ விவசாயின்னு சொல்கிறார் இல்லையா, வேளாண் மசோதாக்களை ஆதரிக்கிறார். இப்படி அப்புறம் வந்து முத்தலாக் போராட்டத்தையே கொச்சப்படுத்தினாரு. தரகர்களுக்கான போராட்டம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் யாரும் அதை ஆதரிக்கலை, இப்படியெல்லாம் பேசினார் இல்லையா. அதே போல் வந்து முத்தலாக் வந்தபோது அதை ஆதரிக்கிறாரு. ஆர்டிகிள் 370 ரத்து வந்து அதை ஆதரிக்கிறாரு. இப்படி அம்மாவின் அடிமையாக இருந்தவர் இந்த காவி இந்துத்துவாவின் அடிமையாகவே மாறி போயிட்டார். இப்போ அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், கட்சி நம்ம கையில் வந்துருச்சு, எல்லாருக்கும் பணம் கிணங்க கொடுத்து செட்டில் ஆகி ஒரு மாவட்ட தளபதிகள்லாம் உருவாக்கி ஒரு ஷேப்பில் வந்து வச்சுருக்கிறோம். இந்த தேர்தலில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது 2வது விஷயம். நம்ம இனிமேல் ஏடிஎம்கே நம்ம தான் ஒரு தலைவர், இதுக்காக என்ன வேணால் செய்யலாம். இப்போ இவர் அடிமையாக இல்லாமல் ஜனநாயகத்தை தெரிந்து புரிந்து அதில் செயல்படுவராக இருந்தால், திமுகவில் என்ன கொண்டு வந்தாங்க நலத்திட்டங்கள், அதில் என்ன தப்பு இருக்குது, என்ன வாக்குறுதிகள் வந்து கொடுக்கல, அப்போ கொள்கை, பாலிசி, இஷ்யூ, சித்தாந்தம் இது தொடர்பாக அவர் வந்து பேசுவதாக இருக்கும். இப்போ அதிமுகவுக்கு ஏதாவது சித்தாந்தம் இருக்கா, ஏதாவது கொள்கை இருக்கா? அதை வந்து திராவிட இயக்கம்னு சொல்லி போனா போகுதுன்னு சொல்லி சில திமுக காரங்களே கூட சொல்கிறாங்க. ஆனால் திராவிட இயக்கம்னு அதிமுகவை சொல்லவே முடியாது. அவங்க கொண்டு வந்த அந்த சமூக நலத்திட்டங்களை வைத்து அப்படி சொல்கிறாங்களே தவிர மற்றபடி சித்தாந்தத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆடுகோழி பலியிட தடை, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது இந்துத்துவா மட்டும் இல்லை. நான் சொல்கிறது வந்து எந்த சித்தாந்தமும் அவங்கள்ட்ட இல்லை. அப்படி ஒரு இந்துத்துவா சித்தாந்தம் அப்படின்றது கூட அவங்கள்ட்ட வந்து இப்போ பிஜேபிகிட்ட ஒட்டிக்கிட்டதுனால அதை ஆதரிக்கிறாங்களே தவிர
ஒரு பிஜேபி பேசக்கூடிய ஒரு சித்தாந்த ரீதியாக மக்கள் அணிதிரட்டுறது அப்படி கூட வந்து இல்லை. இது வந்து ஒரு அடிமைகளுடைய சந்தர்ப்பவாத அரசியலை தான் இவங்க வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. இவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த கொள்கை இல்லாமல் சித்தாந்தம் இல்லாமல் இப்படி ஒரு அரசியல் இல்லாமல் பேசுகின்ற இந்த கலாச்சாரத்தை எம்ஜிஆர் காலத்திலேருந்து இவங்க பின்பற்றிட்டு வராங்க. இப்போ மக்கள்கிட்டே எப்படி நம்பிக்கை இருக்குன்னு தெரியுமா? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து மழை பெய்யும், கலைஞர் ஆட்சினா மழை பெய்யாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், கலைஞர் ஆட்சிக்கு வந்தால் பணப்புழக்கமே இருக்காது. இப்படி ஒரு சில மூட நம்பிக்கைகள் அன்னைக்கு இருந்த பார்ப்பன ஊடகங்கள் மூலமாக இதெல்லாம் பரப்பப்படுகிறது. இதில் வந்து துக்ளக் ஷோ வந்து முதன்மையானவர். இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ என்ன திருட்டு ரயிலில் ஏறி வந்தார், இந்த மாதிரி ஒரு சீப்பாக பார்க்குறது இருக்குல்ல. அன்னைக்கு திமுக இயக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே சாதாரணமானவர்கள். இப்போ கலைஞர் கூட தஞ்சாவூரில் முதன்முறையாக போட்டியிடும்போது, முதல் முறை ரெண்டாவது முறை அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் ஒரு பெரும் பண்ணையார். அவரை எதிர்த்து கலைஞர் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் பலர் வந்து நினைச்சாங்க. பரிசுத்த நாடார். ஆனால் அவரை எதிர்த்து வந்து கலைஞர் வந்து ஜெயிக்கிறார். அதே போல் வந்து நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு கொள்கை சித்தாந்தம் சார்ந்து பேசுவதை தவிர்த்து விட்டு தலைவருடைய பக்தியை அடிமைத்தனம் இதுதான் அரசியல் அப்படின்ற பாரம்பரியத்தில் வந்ததுனால தான் இந்த மாதிரியான ஒரு சீப்பான மலிவான அவதூறுகளை வந்து எடப்பாடி வந்து பேசுகிறார். அப்போ கலைஞரை பொறுத்தவரை அவர் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கையெழுத்து பத்திரிகைகள் ஆரம்பிக்கிறாரு, மாணவர்களை சங்கமாக்குறாரு, திராவிட இயக்க கூட்டங்கள் பெரியார் கூட்டங்களுக்கெல்லாம் போய் வந்து கேட்குறாரு. கேட்டுக்கொண்டு பின்னாடி பெரியார்கிட்ட குடியரசு இதழில் ஒரு வருடம் வேலை பார்க்குறாரு. அதுக்கு பிறகு அவருடைய எழுத்தாற்றல் காரணமாக வந்து சினிமா உலகத்துக்கும் போகிறாரு. ஜூபிட்டர் பிக்சர்ஸாக இருக்கட்டும் அல்லது மாடர்ன் தியேட்டர்ஸாக இருக்கட்டும். கோவையில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ், ஆமாம், சேலத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸு. அப்போ இவருடைய எழுத்தாற்றல் காரணமாக அவங்க வந்து இவரை வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அதில் வந்து சினிமாக்கள், பல சினிமாக்களுக்கு வந்து வசனம் எழுதுகிறாரு. அந்த காலத்தில் வந்து சினிமா வசனம் எழுதுறது அப்படின்னா அதற்கு ஊதியமெல்லாம் அதிகம். அப்போவே அவர் வந்து அந்த சினிமாவில் பெற்ற ஊதியத்தின் மூலமாக தான் கார் வாங்குறாரு, சென்னையில் கோபாலபுரத்துக்கு வாங்குறாரே தவிர இவங்க சொல்வது போல் திருவாரூரில் திருட்டு ரயிலில் ஏறி இப்படி சென்னைக்கு வந்தார் அப்படின்றது அந்த திராவிட இயக்கம் வந்து எளிய மக்களுக்காக வந்து போராடியது அப்படின்றதுக்கு எதிரான ஒரு பார்ப்பன மேட்டிமை திமிரில் உருவாக்கப்பட்ட அவதூறு தான் அந்த அவதூறு. 9வது படிக்கிறாருன்னு நினைக்கிறேன், படிச்சிருக்கேன். திராவிட நாட்டுக்கு ஒரு கட்டுரை எழுதி அனுப்புறாரு. அண்ணா அங்கே திருவாரூர் அங்கே வர்றாரு, அந்த பகுதி டெல்டாவில் கூட்டம், யார் அது, அவரை பார்க்கணும், கூட்டுவாங்க அப்படின்னா இவர் வந்து ட்ரௌசரோட போய் நின்றுருக்கிறாரு. நீ முதல்ல படி, அப்புறம் வந்து அரசியல் வந்து அப்படின்னு அண்ணா சொல்றாரு. ஆமாம் சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு திராவிட நாடு இதழ் பத்திரிகையில் கட்டுரை இடம்பெற அளவுக்கு ஒரு எழுத்தாற்றல் அவருக்கு இருந்திருக்கு. அதனால் நீங்கள் அந்த காலத்திலேயே நீங்கள் சினிமாவில் சம்பாதித்தது அப்படின்றதெல்லாம் நிறைய கலைஞருடைய எழுத்தாற்றலுக்கு கிடைத்த சன்மானம். அன்னைக்கு வந்து தமிழ் திரைப்படம் என்பது வந்து நாடகங்கள்லேருந்து வந்ததுனால வசனம் என்பது வந்து அன்னைக்கு சினிமாவினுடைய வெற்றிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக வந்து இருந்தது. யாருடைய வசனம் அப்படின்னு பார்க்கக்கூடிய பழக்கம் அன்னைக்கு இருந்தது, நாடகத்திலேருந்து வந்ததுனால. கதாநாயகர்கள் போலவே கர்த்தாவுக்கும் ஆமாம் இருந்தது. அந்த வகையில் அவர் ஒரு ஸ்டாராக இருந்தார். அப்படி சினிமாவில் பெரும் புகழும் பணமும் சம்பாதித்து கொண்டு பேரலாக அரசியல்லையும் இயங்குறாரு. கடைசி வரைக்கும் அவர் எழுதியிருக்கிறார் இல்லையா. நம்ம சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, அன்னைக்கு பராசக்தி எழுதினாரு, பின்னாடி ஆட்சியெல்லாம் அமைச்சு இது வந்தவர் தாயை வந்து ஒரு உரை வீச்சில் வந்து எழுதுறாரு, மார்க்சிம் கார்கினுடைய தாயை. அப்போ அவருடைய பார்வை என்பது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில் தோன்றிய ஒரு நூல், முக்கியமான நூல், அந்த நூலை படித்து உள்வாங்கி அதை எழுதணும்னா எப்படி ஒரு அதுக்கு ஒரு இது வேணும்ல. அடுத்தது ஸ்டாலின்னு பேரை எதுக்கு வைக்கிறாரு? ரஷ்யாவில் வந்து ஸ்டாலின் இறந்ததை ஒட்டி இவர் தன்னுடைய மகனுக்கு ஸ்டாலின்னு பேர் வைக்கிறார். நிறைய பேருக்கு வந்து இவருக்கு ஏன் ஸ்டாலின் பேர் வந்தது, கிறிஸ்டின் பேரா, இப்படி தான் யோசிக்கிறாங்களே தவிர இதெல்லாம் வந்து தெரியாது. அப்போ கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் எல்லா நடவடிக்கைகள்லையுமே அவருடைய சித்தாந்தம் சார்ந்து செயல்பட்டதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு அவருக்கு ஆட்சியில் கொண்டு வந்த அந்த சமத்துவபுரம் திட்டத்தை எடுத்துங்க. சமத்துவபுரத்தில் வந்து எல்லா சாதியினரும் ஒரு தெருவில் வாழணும். இதனால் வந்து திமுகவுக்கு ஒரு 5 ஓட்டு கூட வந்துருமா? வர வாய்ப்பே இல்லை. நீ சாதிக்காரங்கள்லாம் ஒரே தெருவில் இருக்கிறாங்கன்னா இல்லாட்டா போன
அந்தந்த சாதிக்காரங்க தனியாக இருக்கிறத தானே மக்கள் விரும்புவாங்க. அதை இப்படி ஒரு திட்டத்தின் மூலமாக இணைக்கிறதுன்றது ஒரு தேர்தலுக்காக வாக்குகளுக்காக செஞ்சதில்லை. இது மாதிரி நிறைய செஞ்சுருக்காரு. பெண்களுக்கு சொத்துரிமை நிறைய செஞ்சுருக்கிறாரு. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு கலாச்சார ரீதியாக வள்ளுவர் கோட்டம் கட்டினதாக இருக்கட்டும், அங்கே திருவள்ளுவர் சிலை திறந்ததாக இருக்கட்டும், இல்லை இங்கே அண்ணா நூற்றாண்டு நூலகம், அதெல்லாம் அப்போ வந்து அவர் நடக்க முடியாமல் வீல் சேரில் இருக்கும்போது டெய்லி வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் வந்து கட்டுமானத்தை பார்த்துட்டு ஆலோசனைகள் சொல்லி, இன்னைக்கு நீ அண்ணா நூலகத்துக்கு போங்க, இந்த மாதிரி ஒரு சர்வதேச வசதிகளோட படிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடுன்றதுல யாரு செய்ய முடியும்? எம்பிசின்ற பட்டியல் அவர் உருவாக்குனதுதான். அருந்ததியர்களுக்கு உள்ளொதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கீடு, கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தாரு, அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்படி வந்து எவ்வளவு அவருடைய இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அப்படித்தான் வந்து இவர் தான் முதல்ல ராஜகுமாரி அப்படின்ற திரைப்படத்திற்கு வசனம் எழுதும் பொழுதுதான் இவர் கதாநாயகனா, எம்ஜிஆர் கதாநாயகனா நடிக்கிறாரு. ஆமா, எம்ஜிஆர் வந்து இவருடைய வசனம் பேசி தான் அவரு கதாநாயகனா அறிமுகம் ஆறாரு. கதாநாயகனானவர் வந்து ஒரு அடிமை, ரசிகர்கள், பக்தி, அம்மா அப்படின்னு போயிட்டாரு. வசனம் எழுதினவர் ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு பாரம்பரியத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறார். அதனால எடப்பாடி வந்து இந்த மாதிரி ஒரு மலிவா அவதூறுகள் பேசுறது, கலைஞரை வந்து வீட்டில் சிறையில் வச்சுட்டாரு ஸ்டாலின் பேசுறது, இது எல்லாமே வந்து அந்த அம்மா பக்தியினுடைய அந்த அடிமைத்தனமான அந்த ஒரு சிந்தனை ஓட்டத்தினுடைய ஒரு பகுதியாக பார்க்க முடியுமே தவிர, இது வந்து இதில் அரசியலோ கொள்கையோ அல்ல ஒரு பாலிசி சார்ந்தோ சித்தாந்தம் சார்ந்தோ எதுவும் வந்து இல்லை. எப்படி வந்து விஜய் வந்து தமிழக மக்களுக்கு ஒரு ஆபத்தான சக்தியோ, இப்போ விஜய் வந்து இன்னும் மோசம் இல்லை. எடப்பாடியாவது இந்த இது பேசுகிறாரு, விஜய் வந்து ஒரே பாயிண்ட், தீய சக்தி திமுக, தூய சக்தி தாவேகா, முடிஞ்சு போச்சு. சரி, எங்க இருந்தாலும் சரி, சிலிண்டரா இருந்தா கூட அதுக்கு போர் நடக்கிறது காரணம் இல்லை, ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் வந்து அவரும் தீய சக்தி திமுக அந்த பாணியில தான் வந்து பேசுறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கலைஞரே வீட்டு சிறையில் வச்சுட்டா அப்புறம் நாட்டு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு, இப்படி மலிவாகத்தான் பேசுகிறாரே தவிர, நீங்கள் சித்தாந்தம் கொள்கையெல்லாம் விட்டுருங்க. இந்த 5 ஆண்டுகளில் வந்து திமுக அரசு என்ன செஞ்சுது என்ன செய்யலை, அதுக்குள்ளே அவர் வந்து போகிறதில்லை. எவ்வளவு மலிவாக பிரச்சாரம் பண்ண முடியுமோ அதைத்தான் பேசுகிறாரு. சொல்லப்போனால் வந்து அந்த துக்ளக் ஷோ காலத்தில் இருந்த அந்த திமுக எதிர்ப்புணர்வு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கூட குறையாமல் வந்து அவர் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுதான் பாஜகவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிஜேபியும் வந்து இங்கே திராவிட இயக்கத்தை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. அதுலேருந்தே அதிமுக திராவிட இயக்கம் இல்லைன்றது மட்டும் இல்லை, இப்படி திராவிட இயக்கத்தை ஒழிப்பதற்கு அதிமுக முன்னணியில் இருக்குது. ஒரு முறை வந்து தனியரசு ஒரு டிவி டிபேட்டில் பேசும்போது சொன்னார், நீங்கள் கோயம்புத்தூர் வந்து அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், அதிமுக அலுவலகங்களை எல்லாம் பாருங்கள், எல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது, பாரத மாதா படம் இருக்குது, எல்லாரும் வந்து அந்த காவி இந்துத்துவாவினுடைய அடையாளங்களோடு தான் வராங்க போகிறாங்க, அப்படி தான் பேசிக்கிறாங்க. 4 ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது கட்சியே கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் மயமாக மாறிடுச்சு. இப்போ தளவாய் சுந்தரம் வந்து கன்னியாகுமரியில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை எதற்காக துவங்கி வைக்க வேண்டும், அதிமுகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சம்பந்தம் இருக்குது, அதனால தான் அவர் திறந்து வைக்கிறார். இங்கே நம்ம எஸ்பி நீக்கின மாதிரி நீக்கினாரு, அப்புறம் ஒரே கொஞ்ச நாள் வித்தியாசத்தில் சேர்த்துக்கிறாரு. எஸ்பி வேலுமணிலாம் நம்ம ஈஷா அதுக்கு வருஷம் போயிடுறாரு. இப்படி தங்களை வந்து இந்துத்துவவாதிகளாக மாற்றிக்கொண்டுன்ற ஒரு நிகழ்ச்சி போக்கும் அதிமுகவில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாபெரும் அடிமை. அப்புறம் வந்து இந்துத்துவா கட்சிக்கும் அடிமையாக இருக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக இந்துத்துவா கொள்கையும் பேசுகிறாரு. இன்னைக்கு திமுகவை கொள்கை சார்ந்து திட்டம் சார்ந்து எதிர்ப்பதற்கு துப்பில்லை என்ற காரணத்திற்காக இந்த மாதிரி ஒரு பொய்களையும் அவதூறுகளையும் வசை மாதிரி அதை வந்து பேசுறது, இதை வைத்து கொண்டு அரசியல் செய்வது அப்படின்ற பாணியில் வந்து போயிருக்கிறார். அடுத்ததா திருவிக நகர், அங்க இரட்டை இலையில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்க வந்து போட்டியிடுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி. அதற்கு ரஞ்சித் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். அன்புமணியை போய் சந்திச்சிருக்கிறாங்க. அவரும் வந்து பிரச்சாரமே பொற்கொடிக்காக செஞ்சிருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரஞ்சித் இதற்கு வந்து ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கிறார். நேற்று வந்து
தலித் வரலாற்று மாத நிகழ்வில் ரஞ்சித் இது குறித்து பேசியிருக்கிறார். அப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நான் ஒரு ஆதரவு தெரிவித்தேன். இந்த ஆதரவை ஒட்டி வலைதளங்களில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்தது. ஆதரவுக்கு அதாவது என்ன, நேரடி விவாதம் ஒன்று இருந்தது, மறைமுக விவாதம் ஒன்று இருந்தது. மறைமுக விவாதத்தை நான் சொல்ல விரும்பல. ஓகே, அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விவாதம். அது சொன்னோன்னு வச்சிங்களேன், ஓ இப்படியெல்லாம் இப்படி திட்டுறவங்க இப்படியெல்லாம் என்கிட்ட பேசினாங்களான்னு ஒன்று இருக்கும். சரி, அது நம்ம வந்து தவிர்த்திடுவோம். இப்போ அவர்களுக்கு நான் சொன்ன ஆதரவு அப்படின்றது வந்து எதன் அடிப்படையில் அப்படின்றது நம்மளால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஒரு தலித்துக்கு இயல்பாக அது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு யோசனை இருக்கும், எண்ணம் இருக்கும். நம்ம எதன் அடிப்படையில் அதை வந்து நம்ம சொல்கிறோன்னு சொல்லிட்டு, குறிப்பாக அன்னி பொற்கொடி அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனையை ஒட்டி அவர்கள் வெற்றி பெற்றால் அவங்க நினைக்கிற ஒரு விஷயத்தை அவங்களால பண்ண முடியும்னு அவங்க நம்புறதுனால அந்த தொகுதியில் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆதரவு அளிக்கிறோம். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே ஓகே இந்த ஆதரவு உண்மையிலேயே தலித் மக்கள் கிட்ட வந்து வேற மாதிரி போய் சென்றடையும், ரீச் ஆகும், உடனே இங்கே வந்து எதிர்மறையான வாக்குகள் இந்த கூட்டணிக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணமா அப்படின்னுலாம் தெரியல. இல்லை இந்த வாய்ஸுக்கான ஒரு அடர்த்தி இருக்கா இல்லை அப்படின்னும் புரியல. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே என்னென்னவோ பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன். எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, உண்மையிலே அப்போ நம்ம குரலுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குடா அப்படின்னு நான் அது வரைக்கும் எனக்கு வந்து சுத்தமாக புரியல. ஓகே, எனக்கு தோன்றதை நான் வந்து பேசுகிறேன். பட் ஆனால் அரசியல் தளங்களில் இப்போ நம்முடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது இல்லை வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது இவ்வளோ முக்கியமானதாக மாறுது அப்படின்றப்ப நான் ரொம்ப கவனமாக பார்த்தேன். அந்த கவனத்தில் உண்மையிலேயே சில தோழர்கள், என் மேலே சில அக்கறை உள்ள தோழர்களுடைய அக்கறையான பதிவுகளை நான் புரிஞ்சுக்கிறேன், அக்கறையான எண்ணங்களை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். நிச்சயமாக அந்த தோழர்களுக்கு சொல்ல எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பாபா அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிரான ஒரு ஆளாக நான் இருக்க மாட்டேன். நீங்கள் எப்போனாலும் கேள்வி கேட்கலாம். இந்த பாசிசத்துக்கு இந்த இந்துத்துவத்துக்கு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு எதிரியாக தான் இருப்பேன். அது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு தலித்தா இருந்தால் வந்து புரியும், நான் ஏன் பொற்கொடியை வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு புறம், நான் என்றைக்குமே பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியில் இந்துத்துவாவிற்கு எதிராக, பாசிசத்திற்கு எதிராகத்தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை ரொம்ப யோசிக்க தேவையில்லைங்க. இன்னைக்கு திருவிக நகரில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வேட்பாளராக பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா அந்த கூட்டத்தில் எந்தெந்த கொடியெல்லாம் இருக்கும்? அதிமுக கொடி, இவங்க அதிமுகவில் தான் போட்டிடுறாங்க, அதிமுக கொடி இருக்கும். பிஜேபி கொடி இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அது என்டிஏ கூட்டணி தானே, அதுதான் சொல்ல வரேன். பிஜேபி கொடி இருக்கும், அடுத்தது பாமக கொடி இருக்கும், மற்ற வாசன் சின்ன சின்ன கட்சிகள் இந்த கொடிகள்லாம் இருக்கும். அப்போ தாமரையினுடைய ஆசை பெற்று தானே திருவிக நகரில் நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க. அப்புறம் நான் வாழ்நாள் முழுக்க இந்துத்துவாவை எதிர்ப்பேன், அம்பேத்கர் சொன்னபடி கடைபிடிப்பேன் அப்படின்றதெல்லாம் என்ன பேச்சு? இப்போ நீங்கள் இந்தியா முழுவதும் இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய குடியரசுக் கட்சி அமைப்புகளாக இருக்கட்டும், அல்லது பீகாரில் இருக்கிற சிராக் பஸ்வானாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து பாஜகட்ட விலை போயிட்டாங்க. மாயாவதி கூட ஒரு முறை வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்து கொண்டு தானே முதலமைச்சராக இருந்தாங்க. பார்ப்பனர்களுக்கு கணிசமாக சீட்டே கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், பார்ப்பனர் தலித் கூட்டணி அமைச்சாங்க, அப்படி அமைச்சாங்க இல்லையா? இப்படி இவங்க வந்து பிஜேபியோட போய் சேர்ந்து கொண்டு, இன்னொரு புறம் பிஜேபியே இன்னைக்கு வந்து அம்பேத்கரை வந்து இந்துத்துவ மயமாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குது. அவங்களுக்கு பெரியாரை தான் வேப்பங்காயாக கசக்கிறாரே தவிர அம்பேத்கரை வந்து உள்ளி இழுத்துட்டு ஒரு எங்காளு தான் அப்படின்ற முறையில் காட்டுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அம்பேத்கருடைய எழுத்துக்களாக இருக்கட்டும், அவருடைய தொகுப்புகளாக இருக்கட்டும், அத்தனையும் வந்து இந்துத்துவாவுக்கு எதிராகத்தான் பேசுகிறது. அதனால் அம்பேத்கரை நீங்கள் சின்சியராக நீங்கள் படிச்சீங்க, அவரை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், ரஞ்சித்தாக இருக்கட்டும், இந்த என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்து வேட்பாளராக வந்து ஆயிருக்கக்கூடாது. நீங்கள் சுயேட்சையாக போட்டியிடுங்க, உங்கள் கட்சி சார்பாக போட்டியிடுங்க. அப்போ அந்த ரஞ்சித் அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வெற்றி பெற்று ஏதோ செய்ய நினைக்கிறாங்க, அதற்காக இதை தெரிவு செஞ்சுருக்காங்க. இப்போ அதுக்காக நம்ம தாமரையும் என்டிஏ கூட்டணியும் வந்து தெரிவு செய்ய முடியுமா? தனியாக போட்டியிடலாமே, அதில் என்ன பிரச்சனை இருக்குது? அவங்களே தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் அப்படின்னு ஒரு கட்சி வச்சுருக்காங்க, அது சார்பாக போட்டியிடுங்க, அதை ரஞ்சித் வந்து ஆரம்பிக்கட்டும். இல்லை ரஞ்சித்தினுடைய அந்த அவர் ஆதரிக்கக்கூடிய அந்த புரட்சி பாரதமா பூவை ஜெகன்மூர்த்தி, இப்போ அவரும் அதிமுக கூட்டணியில் தானே இருக்கிறாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறாரு. இப்போ அவரும் பிரச்சாரத்துக்கு போகும்போது பிஜேபி ஆசி பெற்று கொடியோட தான் போய் பிரச்சாரம் பண்ண முடியும். அப்போ வந்து ஒரு தலித்தா இருந்துக்கிட்டு அதிகாரத்தில் அடைவதற்காக கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கிட்டா அது குற்றம் இல்லை, தப்பில்லை அப்படின்னு பார்க்குறது வந்து தவறு. நீங்கள் மற்ற திமுகவோ திமுக கூட்டணி கட்சிகளையோ நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், என்னெல்லாம் பண்ணுங்கள்.
ஆனால் என்டிஏ கூட்டணியில் நின்று கொண்டு நீங்கள் வந்து அப்படி போவது என்பது வந்து அம்பேத்கருக்கும் சரி, நீங்கள் அம்பேத்கர் கொள்கைக்கும் இது எதிரானது. அம்பேத்கர் அவர் வாழ்நாள் முழுக்க எதுக்கு பாடுபட்டாரோ அதுக்கும் வந்து எதிரானது. ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த சொன்ன அந்த உரையில் வந்து அவர் ரொம்ப வலிஞ்சு ஆதரிக்கல, மேலோட்டமாக சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு. இதுக்கு மேலே இதை வந்து நீங்கள் கொஸ்டின் பண்ண வேணாம் அப்படின்னு போயிடுறாரே தவிர அதற்கு என்ன இப்போ ஆம்ஸ்ட்ராங் வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் எதற்காக போட்டிடுறாங்க, அவங்களுடைய குறை என்ன, அவங்களுடைய கோரிக்கை வந்து என்ன, எதற்காக போட்டிடுறாங்க, ரெண்டாவது அவங்க அந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டின்னு இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஏன் பிரிஞ்சு வந்தாங்க, அதில் தானே ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறாரு. இப்போ பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு வந்து ஆனந்த் அப்படின்றவர் தலைவராக இருக்கிறாரு. அதிலிருந்து இவங்க பிரிந்து வரக்கூடிய காரணம் என்ன, இவங்க தமிழ் பகுஜன் சமாஜ்னு ஆரம்பிக்க வேண்டிய தேவை வந்து என்ன, அப்போ அவங்களும் தலித்து இவங்களும் தலித்து, இவங்களுக்கிடையே அந்த முரண் வருவதற்கு என்ன காரணம். அடுத்தது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வந்து இங்கே போலீஸ் வந்து குற்றப்பத்திரிக்கை வரைக்கும் போயிட்டாங்க. அதில் வந்து எப்படி நடந்துச்சு என்னன்னு வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து அதிமுகவை சார்ந்தவர்களும் பாஜகவை சார்ந்தவர்களும் அதிகம் இருக்கிறாங்களா இல்லையா. அப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போனது வந்து முரணாக இருக்குது இல்லையா. அப்போ எங்கே நியாயம் கிடைக்கும் அப்படின்ற முறையில் நீங்கள் அப்படி போய் சேர்ந்துருக்க முடியாது. அதனால் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு சந்தர்ப்பவாதமாகத்தான் இருக்குதே தவிர இதற்கு வந்து ரஞ்சித் வந்து இதை ஆதரிப்பது என்பது தவறு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ரஞ்சித் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பொற்கொடி அவங்களை ஆதரிக்கின்ற முடிவை ஒரு தலித்தால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றாரு. இன்னொரு புறம் என்ன வந்து ஒரு திரிபுவாதி, பாஜக ஆதரவாளர், இந்துத்துவ ஆதரவாளர், இப்படி வந்து என்னை பற்றி வந்து திரிபுவாத கருத்துக்களை வந்து பரப்புறாங்க அப்படின்னு இன்னொரு புறம் வந்து ஆதங்கப்படுகிறார். அவருடைய கருத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை ஆதரிப்பது ஒரு தலித்தாக இருந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இப்போ சிராக் பாஸ்வான் பீகாரில் வந்து தன்னுடைய லோக் ஜன்சக்தின்னு நினைக்கிறேன் அவருடைய கட்சி பேர், பிஜேபியை ஆதரிக்கிறாரு. அப்போ ஒரு தலித்தாக இருந்தால் அவர் ஆதரிக்கிறத புரிஞ்சுக்க முடியும்னு அர்த்தமா? அப்போ நீங்கள் குடியரசுக் கட்சி பல அணிகள் இன்னைக்கு பிஜேபியை ஆதரிக்கிறாங்க. ராம்தாஸ் அத்வாலே இணையமைச்சராக இருக்காங்க, அதெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் தலித்தாக இருந்தால் புரிஞ்சுக்க முடியும்னா என்ன அர்த்தம்? இப்போ தலித்தாக இருக்கிறதுனால அம்பேத்கருக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவா கட்சியில் வந்து சேர்ந்தாலும் உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அல்லது அது தப்பு இல்லை, மற்றவங்களுக்கு தான் தப்பு, எங்களை நீங்கள் பார்க்காதீங்க, நாங்கள் இன்னும் அரசியல் அதிகாரத்துக்கே வரலை, அதனால் பிஜேபி ஆதரித்தா கூட நாங்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டு போகிறோம் அப்படி சொல்ல வரீங்களா? அதனால் ரஞ்சித்து தான் அதுக்கு விளக்கணும், பதில் சொல்லணும். இதை எதுக்காக நான் தலித்தாக இருந்து ஆதரிக்கிறேன் அப்படின்றத அவர் தான் சொல்லணும். நம்மை பொறுத்தவரை இந்தியா முழுவதும் அந்த இருக்கிற உதாரணங்களை எல்லாம் பார்த்தாங்கன்னா இவங்க எல்லாம் இந்துத்துவா பாஜகவில் போய் சங்கமாகி கரைந்து போனது தான் நடந்திருக்குதே தவிர இவங்க யாரும் அம்பேத்கர் கொள்கைகளை முன்னெடுத்து போபவர்களாக மாறவில்லை. சொல்லப்போனால் அம்பேத்கர் பேச்சுகளோ கொள்கைகளுக்கோ எதிராகத்தான் இவர்கள் இயங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு சிறுபான்மையினருக்கு எதிராக மட்டுமல்ல, தலித்துக்களுக்கு எதிரான அடக்குமுறையும் வந்து இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. இப்போ குஜராத்தில் வந்து 5 தலித் இளைஞர்கள் வந்து மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் அல்லது சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அடித்து அது வீடியோவெல்லாம் வெளியே வந்துச்சு. அதை எதிர்த்து குஜராத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது இல்லையா. மாட்டு எலும்புகளெல்லாம் கொண்டு இவங்க கலெக்டர் ஆஃபீஸ்லாம் வீசிட்டு போகிறாங்க. அந்த போராட்டத்தெல்லாம் ஜிக்னேஷ் மேவானி ஒரு தலைவராக உருவாராரு, பின்னாடி எம்எல்ஏவெல்லாம் ஜெயிக்கிறாரு. இது இந்தியா முழுவதும் வந்து அதிகரிச்சிருக்கு. தலித்துக்கள் தாக்கப்படுறது குறிப்பாக இந்தி பெல்ட்டில். மற்ற மாநிலங்களில் தாக்கப்படுறாங்க, ஆனால் அதோட ஒப்பிடும்போது அது ரொம்ப ரொம்ப அதிகம். அங்கே நீங்கள் சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாதுன்ற அளவுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்துத்துவாவோட எந்த வகையிலையும் ஒரு தலித் செயற்பாட்டாளர் என்பவர் அதோட சேர முடியாது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ சேர முடியாது. அவங்க கூட்டணியில் நின்று தான் எம்எல்ஏ ஆக முடியும். அப்படின்னா அதை துறந்து விட்டு நம்ம களத்துக்கு மக்கள் களத்துக்கு பணியாற்ற வரணுமே தவிர அது கூட போய் சேர்றது என்பது வந்து தவறு. ரஞ்சித் மட்டும் இல்லாமல் இன்னொரு புறம் வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி வச்சிருக்கிற வேல்முருகன், அவரும் நானும் வந்து பொற்கொடியை வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இதனால எதிர்த்து வேட்பாளர் போட போறதில்ல அப்படின்றாரு. சீமானுக்கும் அவரை எதிர்த்தும் வேட்பாளர் போட போறதில்ல அப்படின்றாரு. சௌமியா அன்புமணி அவர்கள் கேட்டுக்கொண்டாலும்
நான் வந்து வேட்பாளர் போட போவதில்லை. அவங்க என்ன கேட்கல, கேட்டால் நான் வந்து வேட்பாளர் போட மாட்டேன் அப்படின்றாரு. அதே போல் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருக்கு எதிராகவும் வேட்பாளர் நான் போட போகிறதில்ல. காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் போட்டியிட்டால் அங்கேயும் நாங்கள் வேட்பாளர் போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் அடிப்படையாக சொல்கிற காரணம், தமிழ் குடிகளுக்குள் எந்த ஒரு சண்டையும் மோதலும் வந்துவிடக்கூடாது, வரக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவர் வேட்பாளர் போடாததுக்கு எனக்கு காரணம் இந்த வேட்பாளர்கள் போடாததுக்கு முன்னாடி ஒன்று என்ன தோணுதுன்னா, நானும் ஜீப்பில் ஏறிட்டேன், நான் ரவுடிதான்ற அந்த சீன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் வேட்பாளரை போட்டால் என்ன, போடலைன்னா என்ன, இதனால் அவங்களுடைய வெற்றியோ தோல்வியோ நீங்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்குதானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து பாமகவில் வேலை பார்த்தீங்க, அங்கே ராமதாஸ் அன்புமணியோட ஏதோ முரண்பாடு வெளியே வந்தீங்க, பண்ருட்டி இந்த மாதிரி சில ஊர்களில் உங்களுக்கு ஆதரவு இருக்குது. அதில் நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆரம்பிச்சிங்க, தமிழ் தேசிய கொள்கையெல்லாம் வந்து பேசுனீங்க. அந்த வகையில் ஓகே, அந்த அளவு தான் உங்களுடைய அளவு. மற்றபடி நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கோ அல்லது வந்து கட்சியின் கிளைகளோ அப்படிலாம் வந்து ஒன்றும் இல்லையே. நீங்கள் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு எதிராக நீங்கள் ஒரு வேட்பாளரை வந்து நீங்கள் போட்டுட்டா அவருடைய வெற்றி வாய்ப்பு குறைஞ்சி போயிருமா என்ன? அவரே போன தடவை டெபாசிட் வாங்கலை. அதே போல் வந்து இங்கே பொற்கொடிக்கு போடலன்றீங்க. வேற யார் சொன்னீங்க? சௌமியா அன்புமணி கேட்டால் போட மாட்டேன். ஆமாம், சௌமியா அன்புமணி ஒரு பீடிகை சொல்கிறாரு. அவங்க சுற்றுச்சூழல் போராளி, பசுமை தாயகம், பெண்ணுரிமை. அப்போ பெண்ணுரிமை அப்படின்னா நம்ம வந்து இளவரசன் திவ்யாவுக்கு வந்து பெண்ணுரிமை இல்லையா? அதுக்கு ஒன்றும் சௌமியா அன்புமணி வந்து போராட்டம் இல்லையா? அப்போ என்ன இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது. நான் என்ன சொல்ல வரேன், இவர் வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் பாமகவில் இருந்ததுனால அந்த ஒரு அடையாள அரசியல் அதுவும் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் வெளியே வந்தோடனே கொஞ்சம் மாதிரி ஒரு தமிழ் தேசியமாக அப்படி ஒரு சீமான் இதுவும் கொஞ்சம் வந்து இருக்குது. அந்த வகையில் திமுக எதிர்க்கிறதும் இருக்குது. இப்போ சீமானை எதிர்த்து சீமான் பெரியாரை பற்றி பேசுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை, மாற்று கருத்து இருக்குது. ஆனாலும் அவர் வந்து இயற்கையை நேசிக்கிறார், பிரபாகரனை தலைவர்னு சொல்கிறாரு. அதனால அவருக்கு நான் வந்து வேட்பாளர் போட மாட்டேன். அப்போ பெரியாரை என் தலைவர் இல்லைன்னு சொல்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ சீமானுடைய அந்த பெரியார் வந்து தமிழர் கிடையாது அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ பெரியாரை விட பிரபாகரன் உங்களுக்கு முக்கியம் அப்படின்றது இதில் வந்து வெளிப்படுது. அதனால் அவர் சீமானுக்கும் வேல்முருகனுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியலை. அவர் பேர் என்ன, ஒருத்தர் கட்சி மாதிரி இவர் கட்சியில் சேர்ந்து தாவேக்கால சேர்ந்தார், ஜெகதீஷ் பாண்டியன். அவர் எதுக்கு சீமான் கட்சியிலேருந்து வேல்முருகன் கட்சி வந்தார்? வேல்முருகன் கட்சி சீமான் கட்சி கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லை, நாம் தமிழர்ல இருந்த பலரும் இங்கே வந்து சேர்ந்துருக்குறாங்க. இதுதான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீமானோட ஒரு முரண்பாடு, வேல்முருகன் நல்லவர், ரெண்டும் ஒரே அரசியல் தான், தமிழ் குடிகளின் அரசியல் தான். அப்போ இந்த தமிழ் குடிகளின் அரசியல் அப்படின்றதே வந்து சாதிகளை அங்கீகரிக்கின்ற, அதன் இருப்பை ஒத்துக்கொள்ளுகிற சாதிகளுக்கிடையே ஒரு இணக்கம். அப்படிதான் அப்படிதான் வரும் சொல்றாரு. அந்த தமிழ் குடிகளை தான் இவரும் பேசுறாரு, சீமானும் வந்து பேசுறாரு. சாதி அப்படின்றாலே அது வந்து ஒரு படிவரிசை தான். மேல் சாதி, இடைசாதி, கீழ் சாதி, இந்த வரிசையில் தான் அது இருக்குமே தவிர சாதிகளுக்கிடையே ஒரு சமத்துவமோ இணக்கமோ வர முடியாது. இவங்க சொல்ற சமத்துவம் இணக்கன்றது மாமச்சன்னு கூட்டுவாங்க, பேசிக்குவாங்க, பழகிக்குவாங்க. மற்றபடி உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்து சாப்பிட மாட்டேன், உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்க மாட்டேன், நீங்கள் ஒரு தெருவில் இருப்பீங்க, நான் வேறு தெருவில் இருப்பேன், எனக்கு நான் குடிக்கிற தண்ணி வேறு, அது வேறு, இது வேறு, இந்த பிரிவினை எல்லாம் இருக்கும். ஆனால் நமக்குள்ளே சண்டை வராது. நான் வந்து உங்கள் டீ கடைக்கு நான் வர மாட்டேன், எங்கள் இதுக்கு நீங்கள் வர மாட்டீங்க, அண்ணன் தண்ணியாக புழைங்க மாட்டோம். ஆனால் பேசும்போது மாமன் மச்சான்னு பேசிக்குவோம். இந்த மாதிரி இணக்கத்தை வைத்து கொண்டு தான் இவர்கள் தமிழ் குடிகள் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. அந்த வகையில் இவருக்கும் சீமானுக்கும் சரி, பாமகவுக்கும் சரி, எல்லா ஒற்றுமையும் இருக்குது. அதனால தான் சௌமியா அன்புமணியும் அவர் ஆதரிக்கிறாரு. இப்போ புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி இவ்வளோ நாள் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காக குரல் கொடுத்துருக்காரு, வேலை செஞ்சுருக்காரு. இன்றைக்கும் வந்து நீட் தேர்வை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து வேல்முருகனுக்கு கோபம் வரல. எப்படி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து என்டிஏல பிஜேபி கொடியோட பிரச்சாரத்துக்கு போகிறாங்களோ அதே வேலையை கிருஷ்ணசாமி செஞ்சுருக்காரே. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணசாமியை நீங்கள் எதிர்த்துல வேட்பாளர் போடணும். நீங்கள் நம்மளாக இருந்துட்டு வந்து நீங்கள் எதிரி அணியில் போய் சேர்ந்துட்டீங்க இவ்வளோ நாள், அதெல்லாம் நீங்கள் தப்பு திருந்தணும், அதனால் உங்களுக்கு ஓட்டு கேட்க மாட்டான்னு சொல்லி வேட்பாளர் போட்டிருக்கணும்.
சீமான் வந்து பெரியார் எங்கள் தலைவர், பிரபாகரன் தலைவர், பெரியார் எங்கள் தலைவர் அப்படியாவது சொல்லி நீங்கள் பேசியிருக்கேன்னு வேட்பாளர் வந்து போட்டிருக்கணும். சௌமியா அன்புமணி வந்து இந்த மாதிரி இளவரசன் திவ்யா பிரச்சனையிலிருந்து அதை ஒட்டி வந்து ஐயா வந்து ஒரு இதை ஆரம்பித்தார், என்னது தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஆரம்பித்து அந்த எல்லாம் பண்ணாரு. அதை வந்து கண்டித்து உங்களுக்கு எதிராக வேட்பாளர் போடுறேன்னு சொல்லியிருக்கணும். அடுத்து சௌமியா அன்புமணியும் அன்புமணி ராமதாஸ் தான் ராமதாஸ் காலில் விழுந்து பிஜேபி கூட்டணியில் சேரணும்னு சொல்லி வந்து பெரும் போராட்டமே நடத்தியிருக்காங்க. அப்படிப்பட்டு பாஜக அடிமைகளுக்கு எதிராக வேட்பாளர் போட்டிருக்கணும். அப்போ வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாத்தையும் அவர் வந்து வெளியே விட்டுட்டு சீமான் மாதிரி ஆயிட்டார். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுமா? வேட்பாளர் போடுவதை தவிர்த்து விட்டு கட்சியை கலைச்சிட்டு கட்சியை சீமான் கட்சியில் சேர்த்துருக்கணும். சேர்த்துருந்ததுன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சீமானு கீழே நீங்கள் ஒரு தலைவராக இருந்துட்டு போங்களேன். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி தோழர். நன்றி.